இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 ஃபார் 2025. இது வந்து ஒரு வித்தியாசமான பிளேயிங் 11 தான் இருக்க போகுது. எல்லாம் வந்து ஸ்ட்ராங் பிளேயிங் 11 சொல்லுவாங்க. நான் ஒரு வித்தியாசமான பிளேயிங் 11 சொல்ல போகிறேன். ஆனால் இதான்ப்பா என் பிளேயிங் 11 இதை எடுக்க மாட்டாங்க, சான்ஸ் ரொம்ப கம்மி. சான்ஸ் படி ஒரு பிளேயிங் 11 பார்க்க போகிறோம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிளேயிங் 11 பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சான்ஸ் படியே போயிடுவோமா? ஃபர்ஸ்ட் ருத்ராஜ் கேக்வாட் கன்ஃபார்ம். அவர்லாம் டீமே கிடையாது. கேப்டன் ருத்ராஜ் கேக்வாட் நம்பர் 1 பேட்ஸ்மேன், கேப்டன், ஓப்பனிங் நம்பர் 1 பேட்ஸ்மேன். நம்பர் 2 பேட்ஸ்மேனா பார்த்தீங்கன்னா நம்ம டெவான் கான்வே தான். டெவான் கான்வேனா அதான் அதிகபட்ச சான்ஸ் இருக்கு. ஏன்னா டெவான் கான்வே கஷ்டப்பட்டு ஆர்டிஎம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? எல்லாம் ஓப்பனிங் தான். 50+க்கே போல டெவான் கான்வேக்கு போயிருக்காங்கன்னா அவங்க இவர் தான் ஃபியூச்சர் ஓப்பனர் அப்படின்னு முடிவே பண்ணியாச்சு. கன்ஃபார்மாக டெவான் கான்வே தான் ருத்ராஜோட ஓப்பன் பண்ண போறாரு. மிடில் ஆர்லேயே பெருசாக ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் டெவான் கான்வே கிடையாது. கன்ஃபார்மாக ஓப்பனிங் தான் பண்ண போறாரு. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் திரிபாட்டி. அவருக்கு தான் வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு யங்ஸ்டர் நோக்கி போகலாம். ராகுல் திரிபாட்டி எடுத்ததுக்கே காரணம் அதான். நல்ல ஃபார்மில் ப்ளே பண்ணியிருந்தாரு. இடையில கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆயிட்டாரு போன வருஷம் 2023. 2022 வரைக்கும் ஏன்டா அவர் இந்தியாவுக்கு எடுக்கல அப்படிங்கிற மாதிரி அதுக்கே ஒரு தனி கூட்டம் வந்துச்சு. அப்புறம் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா. அவரும் ஒரு எக்ஸ்ட்ரானரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இது வரைக்கும். மொத்தமாக ஓவராலாகவே பார்த்திங்கன்னா அருமையான பர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்கு அவர்கிட்டேருந்து. அதில் நம்பர் 4 பார்த்திங்கன்னா நம்ம ரச்சின் ரவீந்திரா. நம்பர் 5 சந்தேகமே இல்லாமல் நம்ம சிக்ஸர் தூபே தாங்க. இவர்லாங்க எப்படிங்க டீம் இருக்க முடியும்? சிக்ஸர் தூபே ஒரே ஒரு ஹிட்டர் நம்ம டீமுக்கு இவர் தான். அருமையான பேட்ஸ்மேன் இவர். நம்பர் 6 பார்த்திங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா. இவர் தாங்க ரவீந்திர ஜடேஜா. சும்மா வளைச்சி 6 அடிச்சுக்கிட்டு இருப்பார். சும்மா விட்டு இழிப்பார், சான்ஸே கிடையாது. அப்புறம் நம்பர் 7 எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தலை தோனி தான். தலை தோனி நம்பர் 7 ஆடுறதே பெட்டர் என்னை பொறுத்தளவு நம்பர் 8 ஆடுறதுக்கு. நம்பர் 7 தலை தோனி. அப்புறம் நம்பர் 8 நேத்தன் எல்லிஸ். பத்திரானாக்கு ஒரு நல்ல டெத் பவுலிங் சப்போர்ட்டை கொடுப்பார். அப்புறம் மிடில் ஓவர்ஸில் வந்து ஸ்லோவர் பால்ஸ் வீச எல்லாத்துக்குமே நேத்தன் எல்லிஸ் ஒரு ஷூட்டபுளாக இருப்பார். இது வரைக்கும் எத்தனை ஃபாரின் பிளேயர்ஸ்? 3 ஃபாரின் பிளேயர்ஸா? 4வது ஃபாரின் பிளேயர் நம்ம மத்தீஷா பத்திரானா. என்னங்க இவர் இல்லாமல் எப்படிங்க ஒரு டீம் அமைய முடியும்? வாய்ப்பே கிடையாது. அதனால் மத்தீஷா பத்திரானா டீமில் வந்தாச்சு. அப்புறம் இன்னும் இருக்க 2 ஸ்டாட்டில் அன்சுல் கம்போஜாலாம், இல்லை குர்ப்ரீத் சிங் அப்படின்னு ஒரு பிளேயர் எடுத்துருக்காங்க, அவர் ஆடலாம். இல்லை காமலேஷ் நாகர்கோட்டி, அவர் ஆடலாம். அப்புறம் இம்பேக்ட் பிளேயராக பார்த்திங்கன்னா கலீல் அகமது, அவர் ஆடலாம். ஓகேங்க, இதாங்க அதிகபட்ச சான்ஸ் உள்ள பிளேயிங் 11. என்னோடய பிளேயிங் 11 அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். பட் கேளுங்க, ருத்ராஜ் டெவான் கான்வே அவங்க கன்ஃபார்மாக எடுத்துரும். நம்பர் 3 ஷேக் ரஷீத் அப்படின்னு ஒரு பிளேயரு. ஷேக் ரஷீத் யாருன்னே தெரியாதுடா அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுதான் யாருன்னே தெரியாத பிளேயர் தான். ஒரு யங் டேலண்ட்டு, அவருக்கு சான்ஸை கொடுக்கலாங்கிறான். நம்பர் 3 சிஎஸ்கே இன்னும் 10 வருஷத்துக்கு ஒரு ஸ்குவாடை பில்டு பண்ணோன்னா இவருக்கு இப்போ எல்லாம் சான்ஸை கொடுத்து டெவலப் பண்ணும். இந்த யங்ஸ்டரை நல்லா விளையாடுவார். கொஞ்சம் டொமஸ்டிக் ரெக்கார்ட்ஸ்னால் இருக்குது. ரியான் பராக்கும் இப்படி தாங்க வந்தார். எந்த ஃபெயிலியனாலும் சான்ஸ் கொடுத்தாங்க. இப்போ எப்படி நிற்கிறாரு பாருங்கண்டு, டாப் ரன் கேட்டார். அது மாதிரி தான் ஷேக் ரஷீத்தை நம்ம டெவலப் பண்ணி ஆகணும். ஷேக் ரஷீத். நம்பர் 4 பார்த்திங்கன்னா சாம் கரன். ஏன்னு பார்த்திங்கன்னா சுட்டி குழந்தை. நம்பர் 4 இறங்கி பஞ்சாப்புக்காக ஆடின நாக்குனா ஞாபகம் இருக்கா? அதுமாரி ஆட ஒரு நல்ல ஃபார்மில் இருந்தானா அதுமாரி கன்ஃபார்மாக ஆட முடியும் அவரால். அதனால் நம்பர் 4 நம்ம சாம் கரன். நம்பர் 5 பார்த்திங்கன்னா நம்ம சிக்ஸர் தூபே. சும்மா 6 அடிக்கிறதுக்காக சிக்ஸர் தூபேவை இறக்குறோம். சும்மா பிச்சு உதறணும். அவங்க ஒரு பவுலருக்கு கை நடுங்கணும். அந்த மாதிரி பண்ணி விடணும் அவங்கள. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்பர் 6 பார்த்திங்கன்னா நம்பர் 6 பார்த்திங்கன்னா விஜய் சங்கர். ஏன்னா குஜராத்துக்கு வந்து பயங்கரமாக டெவலப் ஆகியிருக்காரு. சும்மா பிச்சு உதறிருக்கார். நம்ம சிஎஸ்கேவே சும்மா பொழந்திருக்காரு. அதனாலே பார்த்திங்கன்னா அவருக்கு நம்பர் 6 ஸ்பாட்டை கொடுக்க போகிறோம். நம்பர் 7 பார்த்திங்கன்னா நம்ம தலை டோனி இல்லாமல் ஸ்குவாட் இருக்குவோம். நம்பர் 8 நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் மெயின் 11லேயே இருக்கணும். பட் அவருக்கு ஒரு மாதிரி சான்ஸ் இடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம 11ல் தூக்கி போட்டிருக்கோம்.
நெக்ஸ்ட்டு பிளேயர் பார்த்திங்கன்னா நூர் அகமது நம்ம ரஷீத் கானை விட லெஃப்ட் ஹேண்டில் ரஷீத் கான் போடுறவர். எப்படின்னா நம்ம மலிங்காவோட காப்பி பத்திரானம் எடுத்து அவரே இப்போ லெஜெண்ட் மாதிரி ஆகிட்டுருக்காரு. இப்போ ரஷீத் கானோட காப்பி நூர் அகமது எடுத்து அவர் நம்ம லெஜெண்டாக்க போகிறோம். ஓகே, ஸோ நூர் அகமது இப்போ எத்தனை 9 ஆச்சு. இப்போ நம்பர் 10 பார்த்திங்கன்னா நம்ம நேத்தன் எல்லிஸ் எடுத்துட்டா எங்கேருந்துடா நம்ம இவன் பத்திரானம் எடுப்பானா? இருங்க பிளேயர் லெவலில் பத்திரானவே கிடையாது. என்னடா குண்டை தூக்கி போடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரானம் இல்லாமல் ஒரு மேட்ச் ஆடணும். யங்ஸ்டரை டெவலப் பண்ணுறோம். இது ஏன் தனிப்பட்ட பிளேயிங் லெவன், அதனால் பத்திரானம் கிடையாது. இந்த ஸ்குவாடை வச்சு தான் போகிறோம். உங்களுக்கு நீங்கள் உங்கள் இஷ்டப்படி உங்களுக்கு ஒரு பிளேயிங் லெவனை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா கலீல் அகமது அல்லது முகேஷ் சௌத்ரி. கலீல் அகமதை விட என்னை பொறுத்தளவு முகேஷ் சௌத்ரி பெட்டருங்க. ஏன்னா கலீல் அகமது கூட கொஞ்சம் ஸ்விங் பண்ணுவார், நியூ பாலில் ஹெல்ப் பண்ணுவார், ரன்னா வாரி கொடுப்பார். முகேஷ் சௌத்ரி 2022 ஒரு லெஜெண்ட் மாதிரி அவர் தாங்க போட்டிருந்தார். மிச்சல் சௌத்ரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இஷான் கிஷனை தெறிக்க விடுறதாகட்டும், ரோஹித் சர்மா விக்கெட் எடுக்கிறதாகட்டும், அதுமாரி அருமையாக போட்டிருந்தார். இம்பேக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா பத்திரானா வச்சுக்கலாம், யார் வேணால் வச்சுக்கலாம். அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகேங்க, இந்த ஃபஸ்ட்டு பிளேயிங் லெவன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், செகண்ட் பிளேயிங் லெவன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மொத்தமே பிடிச்சிருந்தா 2 பண்ணிட்டு பெல் ஐகான் அழுத்திடுங்க. ஓகே, பாய்ங்க.